இவங்க ஆட்சி வரும்போது அவங்கள தண்டிக்கிறதும், அவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களை பிடிச்சு தண்டிப்பதும் நடக்கணும். ஊழல் ஒழிக்கப்படணும். தவறு செய்தவர்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கழகம்னு சொல்லுவாங்க, நல்லவர் கழகம் நாரதர் கழகம் நல்லதில் முடியும், கெட்டவர்கள் கழகம் கெட்டதில் முடியும். இவர் இந்த புயலுக்கு நிவாரணம் பண்ணாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல் ரீதியாக பேசும்போது நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்ப்பேன், நீங்கள் சீமானை நுழைக்காமல் இருக்க மாட்டீங்க. சீமான் செந்தமிழ் சீமான் இல்லைங்க, அவர் ஒரு குடிகார சீமான். அதில் ஈர்ப்பில் போகிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் அந்த நபர்களிடம் கேட்பது, உங்கள் தாயை மதிக்கிறதுக்கு போற்றுவதற்கு, உங்கள் தாய்மொழியை போற்றுவதற்கு இன்னொருத்தர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா? இதை விட பல மடங்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் இதே நிலைப்பாடு தான் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் காங்கிரஸ் கூட துணை போகிறது ஏற்புடையதில்லை. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கங்க. இப்போ திமுக முன்னாள் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இது திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? திமுகவுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் மிகப்பெரிய அளவில் இது ஒரு பின்னடைவு. ஏறத்தாழ 4-5 மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த நிலையில் திமுகனுடைய மூத்த மந்திரி பொன்முடி அவர்களுடைய ஊழல் குற்றத்துக்கு ஒரு தண்டனை தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் அவங்க தேர்தலை பாதிக்கும். அதுவும் எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்தில் இருக்கிற முன்வரிசையில் இருக்கிற அனைத்து மந்திரிகளுக்கும் இதே போன்ற தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சிக்கு ஒரு பின்னடைவுங்க இருக்கு. இப்போ அடுத்தடுத்த அமைச்சர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான இதை முன்னெடுப்பார்? இல்லை, ஒரு விதத்தில் பார்க்கும்போது சாமானிய மக்களாக, ஒரு பொதுமக்களின் பிரதிநிதியாக இது ஒரு நல்ல துவக்கம், நல்ல ஆரம்பம். இவங்க ஆட்சி வரும்போது அவங்கள தண்டிக்கிறதும், அவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களை பிடிச்சு தண்டிப்பதும் நடக்கணும். ஊழல் ஒழிக்கப்படணும். தவறு செய்தவர்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை தமிழக அரசியலில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது தொடரும் என்பது தான் எங்களுடைய கருத்து. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. திமுக வழக்கறிஞர் நீதிபதி அவர்கள் அவர் அதிமுக சார்ந்தவர் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் திமுகவில் ஒரு வழக்கு கூட தீர்ப்பு கிடைக்கல, எதிர்த்து எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி ஊழலற்ற கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த காலத்தில் விஞ்ஞான முறை ஊழல்வாதி என்று பட்டம் வாங்கிய ஒரு கட்சி ஒருத்தர் கூட எங்கள் கட்சியில் தண்டிக்கப்படலைன்னு என்று சொல்கின்ற நிலை மாறி இன்றைக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு சார். உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காரு, இந்த நீதியரசர்களை போன்றவர்கள் இருக்கணும், அவரை நான் கடவுளாக பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தானாக முன்வந்து எடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல தீர்ப்பு. தவறு செய்யாமல் ஒருத்தர் தவறுன்னு சொல்ல முடியாது சார். தவறு செய்தவர்கள் கூட தப்பிக்கலாம், ஆனால் தவறு செய்யாதவர்களை தவறுன்னு சொல்வதற்கு நீதிமன்றத்தில் வாய்ப்பே இல்லைங்க. சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காரு, வரவேற்கத்தக்கது. இது போன்ற பல அமைச்சர்கள் 2 திராவிட கட்சியிலிருந்தும் தீர்ப்பு வழங்கணும். அது ஒரு யார் பூனைக்கு மணி கட்டுறது என்ற நிலை இருந்தது. அந்த நிலை தொடர வேண்டும். இந்த நிலையை தொடர நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் கட்சிக்கு ஒரு பயம் வேண்டும். நிச்சயமாக இது ஒரு அச்சுறுத்தல் சார். அடுத்ததாக நீங்கள் சீமான் அவர்கள் தொடர்ந்து நான் ஒரு அரசியல் ரீதியாக பேசும்போது நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்ப்பேன், நீங்கள் சீமானை நுழைக்காமல் இருக்க மாட்டீங்க. சீமான் செந்தமிழ் சீமான் இல்லைங்க, அவர் ஒரு குடிகார சீமான். முதல்லலாம் மேனிக்கு வளரும்போது என்ன நினச்சேன்னா, ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு, புரிதலற்று பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சாராய மது போதையில் பேசுகிறாரு என்பதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கடந்த காலத்தில் பாருங்கள், போதையிலே தமிழக அரசியலில் ஒரு 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் ஒரு தலைவன் நிருபர்களை சந்திக்கும் போது போதையில் பேசின ஒரே தலைவர் சீமான். அது மட்டும் இல்லாமல் தமிழா பாண்டியா சொல்கிறாரு பாருங்கள், 24 மணி நேரம் குடிக்கக்கூடியவர், பகலில் குடிக்கக்கூடியவர். இந்த பகல் குடிகாரனை போய் என்ன பேச முடியும்? ஒரு குடிக்கிறது
தவறுன்னு சொல்லலை, அவங்க விருப்பம், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேர காலம் இல்லையா? பொது வாழ்க்கையில் வரும்போது நான் முடிச்சிடறேன் சார். இரவு போய் குடிங்க, அதை விட்டு காலையிலேயே நீங்கள் குடிச்சிட்டு இந்த மாதிரி உளறிந்தான்னு அர்த்தம். ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் காவல் நிலையம் போகிறீங்க. காவல் நிலையம் போகும்போது தியாகம் பண்ணிட்டு காந்தியை போல் தியாகம் பண்ணிட்டா போகிறீங்க, காமராஜர் போல் தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போகிறீங்க. ஒரு பாலியல் குற்றம் உங்கள் மேலே கரு சிதைவு, ஒரு சிசுவை கொண்டு இருக்கீங்க, அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் மேலே வழக்கு காவல் நிலையத்தில் கூப்பிட்றாங்க, அழைக்கிறாங்க உங்களை விசாரணைக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் எவ்வளோ பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க சார்? ஒரு 100-150 பேரை பெருசாக மறித்து ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க. கையை தூக்குறீங்க, காலை தூக்குறீங்க. எதுக்கே நீ போனது பாலியல் குற்றச்சாட்டு, அதுக்கு போய் கையை தூக்கி காட்டுற. இதெல்லாம் இனிமே ஒருபோதும் எடுபடாது, காலப்படாது. நீங்க ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, குடிக்கிறாரு அப்படின்னா பகல்ல எங்க குடிச்சிருக்கிற என்னைக்கே ஒரு நடந்ததை வச்சுட்டு இந்த சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. நான் சமூக வலைதளங்களை பார்த்தே பேசலைங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு. தமிழகத்தினுடைய ஆட்சி மொழி தமிழ் இல்லைன்னு சொல்லும்போது கூட என்னுடைய பேட்டியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, புரிதல் அற்று பேசுகிறார், அவர் ஒன்றும் தெரியலன்னு தான் சொன்னேன். ஆனால் கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து போதையில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுது. அதுக்கெல்லாம் அது வந்ததுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள்லாம் வந்துட்டுருக்கு. எப்போ காலையில் ஏஞ்சவொடனே குடித்தா குடிப்பார், அப்படியெல்லாம் கேமராவுக்கு போய் முன்னாடி நின்று எங்கன்னா இப்போ நிவாரண நிதி கூட நீங்கள் கேட்டுருந்தீங்க. தென் மாநிலங்கள் சென்னைக்குள்ளே போனார், தென் மாநிலங்கள் திரும்ப அங்கேயே இருந்து மக்களை நேரில் சந்தித்து சார். எப்போ பாருங்கள், அதாவது என்னன்னு சொல்கிறது, இந்த கழகம்னு சொல்லுவாங்க, நல்லவர் கழகம், நாரதர் கழகம் நல்லதில் முடியும், கெட்டவர்கள் கழகம் கெட்டதில் முடியும்னு. இவர் வந்து இந்த புயலுக்கு நிவாரணம் பண்ணாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் 2 பேர் இறந்துட்டா, எதனா பிரச்சனைன்னா, எதனா ஒரு அடின்னா, ஒரு விபத்துன்னா முதல்ல ஓடி போய் நின்றுடுவார். ஏன்னா விளம்பரம் தேடி. அதை நான் கொச்சப்படுத்தலை. அத்தனை பேரும் போகணும், உதவி செய்யணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை தவறி அவர் போவார். அங்கேயும் பணம் வசூல் பண்ணுவார், வசூல் பண்ணி அதுலேயும் மோசம் பண்ணுவார். அவர் ஒரு பையன், அவருடைய நண்பர், அவருடைய கட்சிக்காரர் அன்பா, அவருக்கு சீமானுக்குன்னு ஒரு நபர் கூட கிடையாது சார். ஆனால் அவர் பேசுகின்ற தமிழுக்கும் அவர் பயன்படுத்துகின்ற அந்த தாய் மொழிக்கும் அந்த சிறப்புக்கு ஈர்த்து வந்த ஒரு தம்பி அவருக்கு சால்வை போட போகிறாரு. அப்போ நிதி கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. கொண்டு வரலன்னா 10 பைசா ப்ரோஜனில் நிதி வந்தீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தண்ணி விடுறாரு. இதை வந்து அத்தனை வீடியோலையும் வைரல் ஆகுது. இதை நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்களா? சரி, இது போட்டோம். ஒரு இடத்துல போய் நிவாரணம் செய்ய போகிறார், இந்த புயல் நிவாரணத்துக்கு போகிற இடத்துல அவங்க கொடுக்குற பிஸ்கெட் கொடுக்குறாரு, அவங்க கொடுக்குற துணியை கொடுக்குறாரு, ஏத்தாப்பில் கொடுக்குறவங்களோட பண்ணை கொடுக்குறாரு. இது மாதிரி பலர்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது சிறப்பு, கொடுத்து தப்பு இல்லை. அந்த இடத்துல ஒரு தம்பி வந்து நிதி கொடுக்குறாரு. அந்த நிதியை அங்கேயே ஓப்பனாக பகிர்ந்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு கார்லேருந்து ஒரு அவருடைய இந்த செயலாளரை கூப்பிட்டு இந்த நிதி இதை பத்திரமா வைக்கின்றார். அவருடைய நோக்கமே நிதி பணம். அந்த இடத்துல பண்ணலாமே சார், அந்த இடத்துல தேவை இருக்கு இல்லைங்க. அங்கே தானே கிடச்சிது, அங்கே இருக்க மக்கள் கொடுத்தது அங்கே கொடுக்கறதுக்கு தானே சார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவருடைய உடம்பு ரத்தம் ஊறி போச்சு. நிதி பணம்னா சீமான்னா பணம். இனிமேல் அவர் வந்து செந்தமிழன் சீமான்னு தயவு செஞ்சு போடாதீங்க, குடிகார சீமான்னு போடுங்க. போதையில் அரசியல் பண்ணால் அது எப்படிங்க? இதில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு சௌகரியம் வாங்க போகிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய பின்னடைவு இருக்க போகுது. நீங்கள் சொல்லுவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். அப்படி நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி சார். அப்படி தான் சார் நடக்கணும். இந்த 4வது 5வது 6வது 7வது படித்த நபர்கள்லாம் புரியாமல் அவர் அந்த ஒரு தாயை பற்றி பேசுகிறாரு, தாய் மொழியை பற்றி பேசுகிறாரு, அதில் ஈர்ப்பில் போகிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் அந்த நபர்களிடம் கேட்பது, உங்கள் தாயை மதிக்கிறதுக்கு, போற்றுவதற்கு, உங்கள் தாய்மொழியை போற்றுவதற்கு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோமா? பல தடவை சொல்கிறேன், ஒரே ஒரு சிறப்பு தான் சீமானுடைய சிறப்பு, ஒரே ஒரு சிறப்பு. மீண்டும் சொல்கிறேன், அரசியலில் உள்ளே வரணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும், இல்லை கேமராவுக்கு பின்னாடி நிற்கணும். அவங்க எளிதாக சினிமா துறைக்கு வந்துடுவாங்க, அதனுடைய நீட்சி. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது பேச்சு போட்டியில் கலந்துக்குப்பாங்க. அந்த பேச்சு போட்டி கலந்துக்கும் போது 4 பேர் கை தட்டுவாங்க. 500 பேர் இருப்பாங்க, 4 பேர் 5 பேர் தான் போவாங்க, கை தட்டுவாங்க. அப்புறம் காலேஜுக்கு போவாங்க, பேசுவாங்க, கை தட்டுவாங்க. அதோட நீட்சினாவும் பொதுமக்கள்கிட்ட கை தட்டுவாங்க. கவுன்சிலராகவோ மேயராகவோ இல்லை தலைவராகவோ எம்எல்ஏ எம்பியாவோ, அது ஒரு நீட்சி. அந்த மாதிரி இவருக்கு இருக்கிற ஒரே சிறப்பு, அந்த 8 கோடி மக்களுடைய தனி சிறப்பு என்னென்னா மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அந்த பேச்சை தமிழை
மொழியை காசாக்கிறத எந்த விதத்திலையும் ஏற்க மாட்டாங்க. நீலசாயம் வெளுத்து போச்சு, இனிமே அவருடைய பாட்சா பலிக்காது. இப்போ சார், இப்போ அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. ஆமாங்க. பல்வேறு தீர்மானங்கள், அது வந்து பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஃபார்முலா கார் பற்றிலாம் பேசினாங்க. அவர்கள் இளைஞரணி மாநாடு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு, எங்களை நீ என்ன பேசுற? நான் ஒன்றே ஒன்று சொல்ல சார், திமுகவுக்கு இளைஞரணி மாநாட்டில் அவங்க தள்ளி போனதுக்கு காரணம் அந்த மழை எல்லாம் வந்துச்சு. மிகப்பெரிய கெட்ட பேர் ஆட்சியாளர்களுக்கு. அந்த சமயத்தில் இந்த மாநாடுன்னு இருந்தால் பின்னாடி வருன்றதுனால தான் பிரச்சனை. மக்களுடைய வரிப்படி வரி பணம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஃபார்முலா 4ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார் பந்தயம், அவங்க கூட ஃபார்முலா கார் அவங்க கூட திரும்பி போயிட்டாங்க, நடத்த மாட்டேன்றது மாதிரிலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வரி பணம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். சோழாவரம் ஒரு கார் ரேஸ் இருக்குது, அந்த இடத்துலையே இதை விட இப்போ போட்ட படத்தை விட கம்மி படத்தை போட்டு அங்கே நடத்தியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்காமல் செயல்படுறது வந்து சென்னை நடுவில் மையத்தில் நடத்துறது வந்து அது ஏற்புடையது இல்லைன்னு பலமுறை நான் சொல்லுவேன். அது அவங்களுக்கு ஒரு இந்த தேர்தலில் பெரிய பின்னடைவுங்க. அதிமுக பொதுக்குழு பற்றி உங்களுக்கு? அதிமுக அவங்க அது இன்னொரு வரியும் நான் சேர்க்கணும். இந்த திமுக வந்து இந்த நிவாரண பணியில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருந்தது காரணம் அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் வந்து பிஜேபி மேலேயும் ஆர்என் ரவி மேலேயும் ஒரு நாற்காலி, ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் நாற்காலி கோசம் இவர்கிட்ட இருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அதிகார நாற்காலி. அதில் உட்கார்ந்து நீங்கள் ஏன் அந்த சின்ன ஒரு நாற்காலிக்கு ஒரு பிரச்சனையை செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை தரும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுன்னு பேசுகிறது, அப்புறம் அதாவது பிரிவினையை பற்றி பிஜேபியினுடைய வந்து பிஜேபியும் தமிழ்நாட்டையும் பிரித்து பேசுறது, அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. பிஜேபி இந்த 10 ஆண்டு காலமாக தான் மாநிலத்திற்கு மிகப்பெரிய ஒரு தேவையற்ற ஒரு நிலைப்பாடை மேற்கொள்கிறாங்க. பிஜேபியும் புறந்தள்ளணும், காங்கிரஸையும் புறந்தள்ளணும். அதிமுகனுடைய நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடை நான் வரவேற்கிறேங்க. நீங்கள் பிஜேபியை சொல்கிறீங்க, பிஜேபி தான் மாநில உரிமைக்கு எதிர்ப்புன்னு. தயவு செஞ்சு இல்லை, காங்கிரஸ் போட்ட ரோட்டில், காங்கிரஸ் போட்ட பாதையில் இவங்க கொஞ்சம் வேகமாக போகிறாங்க, அவ்வளோதான். வேகம் தான் கூட கண்டி பாதை வந்து மாறல. 50 ஆண்டு காலம் மாநில சுயாட்சியை ஏறி மிதிச்சுட்டு போனவங்க காங்கிரஸ்காரங்க. அவங்கள நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிஜேபியை மட்டும் தூரம் வைக்கிறது வந்து மாநில சுயாட்சிக்கு, சுயமரியாதைக்கு, மாநில உரிமைக்கு ஒருபோதும் அது பலனளிக்கப் போவதில்லை. அதை உணர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக பிஜேபியை தள்ளி வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சிறுபான்மை மக்களுடைய காவலனாக இருக்கும். சிறுபான்மை மட்டும் எதிர்த்து போட்டுருவாங்களா பார்த்தா? இல்லைங்க, சிறுபான்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராத்துலலாம் மோடி அவர்கள் மற்ற நாட்டோட இஸ்லாமியர்கள் எந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்காருன்னா அது அதிகமாக இந்தியாவில் தான் இஸ்லாமியர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதான கருத்து தான் இருக்குது. உண்மைங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் மதசார்பல்ல, திமுகவும் மதசார்பல்ல. இவங்க 2 பேரும் மதசார்பற்ற கட்சி. காங்கிரஸ் சொல்கிறத நான் ஏற்கலை, மதசார்புடைய கட்சிகளுக்கு பிஜேபி சொல்கிறது நான் ஏற்கலை. 2 பேரும் மதசார்பு தான். ஒன்று அதிகமாக செல்லம் கொடுப்பாங்க, ஒன்று அதிகமாக வெறுப்பாங்க. இதுதான் பிரச்சனை. இவங்க இந்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க இஸ்லாமியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது பிஜேபியினுடைய பெரிய குற்றச்சாட்டு என்ன, நம்மளுடைய கோயிலெல்லாம் வாரியத்தில் கொண்டு வந்துட்டாங்க, அறநிலைத்துறைக்கு கொண்டு வந்துட்டாங்க, அதனால் மிகப்பெரிய அளவில் இந்து மக்களுக்கு துரோகம் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை தேவை. இன்றைக்கி வழிபடும் தலங்கள்லாம் பொதுமக்களுக்கும் சாமானியனுக்கும் கிடைக்குதுன்னா அது அறநிலைத்துறை காரணமாக தான். ஆனால் இதே நிலையை கிறிஸ்தவருக்கு ஏன் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பண்ணணும் இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய அறநிலைத்துறைன்னு ஆரம்பித்து அவங்களும், ஏன்னா இங்கே இருக்கிற முறைகேடு அங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணுக்கு வேணால் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறதும் ஒரு மத சார்பற்ற நிலைப்பாடு தான். இது இந்துக்களால் பெரும்பான்மை கொண்ட நாடு. ஆனால் இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு இல்லை. எங்களை பொறுத்தவரை நமது உரிமை காக்கும் கட்சி என்னுடைய கொள்கை ஒற்றுமை, பிரிவினை அற்று, மதம், இனம், மொழி, ஜாதி, கலாச்சாரம் பிரிவற்று ஒரே நிலைப்பாட்டில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும். அதே சமயத்தில் ஒருவருக்கு சலுகை கொடுத்து ஒருவருக்கு சலுகை கொடுக்காதே நாங்கள் ஏற்கலை. விரைவில்
கிறிஸ்துவர்களுக்கு அறநிலைத்துறை வரணும், இஸ்லாமியருக்கு அறநிலைத்துறை வரணும். அனைவரும் சமமாக நடத்தப்படணும். அவர்களுடைய மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்வது தவறு. அவங்க வந்து இந்த அணி ஒரு துணி அணியலான்றாங்களா புர்கா, அதை அணியக்கூடாதுன்னு சொல்கிறது தவறு. அவரவர்களுடைய விருப்பம் போல வாழணும். ஆனால் ஒரு இடத்துல சலுகையும் ஒரு இடத்துல சலுகை இல்லாத இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை சொன்னீங்க. உங்கள் கருத்து நல்லபடியாக நடக்கும் என்பது நம்பிக்கை. வணக்கம் நேயர்களே.